வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் 5வது வினாவாக வந்த அட்சர கணித கோவைகளை விரித்தெழுதல் காரணிப்படுத்தல் தொடர்பான வினாவை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். இல்லை ஒரு செகண்ட் டேர்ம் எக்ஸாமை நீங்கள் முகம் கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பேப்பர் ஒரு கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். அந்த அடிப்படையில் செய்து பார்த்துட்டு வர்றது உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதே நேரம் உங்களை நீங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றதோட வீடியோ தொடர்பான கருத்துக்கள் எதுவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ள போகிறீங்கன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் வச்சு வழங்கப்படுத்தப்படும். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக அறிமுகமாகிறதால உங்களுக்கு அந்த பாடத்தில் ஒரு புரிதலோடு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். விருப்பத்தோடு நீங்களும் கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரயோசனமான வகுப்பு தாராளம். 5வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள் 5வது கேள்வியில் முதலாவது ஏ பகுதி அடைப்பு நீக்கி சுருக்குக. அடைப்பு நீக்கி சுருக்க வேண்டாம். அந்த கேள்வியை நீங்கள் முதல்ல அடைப்பு உடைக்கணும். இங்கே என்ன பிரச்சனைன்னா 2 இடத்துல 2மே பிரக்கெட் இருக்கிற கோவை. 1 ஏசக 3, மற்றது 3a சய 5. இப்போ 2 அடைப்பையுமே நாங்கள் எப்படி உடைக்கிறது, கொஞ்சம் ஆறுதலாக உடைக்கிறதுன்னா ஏதோ ஒரு அடைப்பை முன்னுக்கு உடைப்போம். சில பிள்ளைகள் கொஞ்சம் வேகமாகவே செய்யும். என்னென்று இங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் பெருக்கணும். மொத்தமாக 4 உறுப்பு வரும். அப்புறம் சுருக்க அது 3 உறுப்பு கோவையாக மாறிடும். இப்படி வேகமாக உடைக்க தெரிஞ்ச பிள்ளைகள் நல்லம் அப்படி உடையுங்க. சிலோ எடுக்க தேவையில்லை, நீங்கள் வேகமாக உடையுங்க. நான் கொஞ்சம் ஆறுதலாக சொல்கிறேன் பிள்ளைகள். இதில் நாங்கள் முதல் அடைப்பை முன்னுக்கு உடைப்போம். ஏன்னா 2 அடைப்பையும் ஒரே நேரம் எங்களுக்கு உடைக்கலாது. ஸோ முன்னுக்கு இருக்கிற அடைப்பை உடைக்க போகிறோம்னா அடைப்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் பெருக்கி கொண்டிருக்க காரணியால் பெருக்கப்படணும். ஸோ ஏ ஒருக்கா அந்த காரணியோட பெருக்கப்படைக்க ஏ தர 3a சய 5 வரும். அதே மாதிரி இந்த சக 3 ஒருக்கா அந்த காரணியோட பெருக்கப்படைக்க சக 3 தர 3a சக சய 5 வரும். இதை நீங்கள் இப்போ நான் முதல் அடைப்பை உடைச்ச மாதிரி பின்னுக்கு இருக்கிற அடைப்பையும் உடைச்சிருக்கணும். முன்னுக்கு இருக்கிற அடைப்பை உடைக்கிறது எழுதுறதுக்கு கொஞ்சம் சுவமாக இருக்குது. இப்போ இந்த அடைப்பை இனிமேல் தனித்தனியாக உடைக்கணும். ஒவ்வொரு அடைப்பையும் இந்த பிரேக்கெட்டை உடைக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற காரணி வெறுமே, அது கோவை எல்லாம் இல்லை. அப்போ நாங்கள் வேகமாக பெருக்கியே போடலாம். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் இருக்கிற காரணி இவரை பெருக்கி கொண்டிருக்கிறதுனால பெருக்கப்படும். ஸோ ஏயால் 3a பெருக்கப்பட்டால் 3a வர்க்கம் பெருக்கியே போடுறது. ஏயால் சய 5 பெருக்கப்பட்டால் சய 5a. அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் இந்த பிரேக்கெட்டை உடைக்கணும்னா வெளியில் இருக்கிற காரணி குறியோடு சேர்த்து சொல்லணும். சக 3ஆல் பெருக்கப்படும். சக 9a சய 15 அப்படின்னு வரும். இப்போ 4 உறுப்பு கோவையாக வந்துருக்கு. இதை சில பிள்ளைகள் நேரடியாக இந்த 2வது லைன் எழுதாமலே எழுதும். நல்ல விஷயம், எழுதலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த 4 உறுப்பு கோவையில் ஏதாவது ஒரே இனம் இருந்தால் சுருக்கி போடலாம். எது ஒரே இனம் இருக்குண்டா ஏ இனம் ஒரே இனம் இருக்கு. சய 5a சக 9a சேர்த்தால் சில பிள்ளைகள் என்ன செய்யும்னா 5a 9a 14a சய 14a என்று போடும். அது பிழை. இது கூட்டல் கிடையாது, சேர்த்தல் என்று தான் நான் சொல்லுவேன். ஒண்டாக்குறது. ஒண்டாக்க போறோம்னா 2 பேரும் வேறு வேறு குறி உள்ளாக்கள், ஒரே இனம் பட் வேறு வேறு குறி. வேறு வேறு குறி உள்ளாக்களை ஒண்டாக்கும் போது ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறதுண்டா பிள்ளைகள். ஒரு தள்ளு வண்டி இருக்குது, ஒரு மாட்டு வண்டி, ஒரு உருளக்கூடிய நல்ல ஒரு வண்டி என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த வண்டியை இந்த பக்கம் நேர்த்திசையில் 9 மாடு இருக்குது. ஏ இனம்ன்றது மாட்டு இனம் எடுக்கிற மாடு, குதிரை, நாய் எதென்றாலும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு அட்சரம் வச்சுக்கும். ஒரே பலமுடைய 9 மாடு ஏ நேர்த்திசையிலையும் 5 மாடு மறைத்திசையிலையும் இழுக்குது. ஸோ இந்த வண்டி எந்த பக்கம் போக போகுது? நேர்த்திசையில் கூடுதலான ஆக்கள் இருக்கிற நாடி நேர்த்திசையில் தான் போக போகுது. எத்தனை மாட்டுந்த பலம்னா இங்கே இருக்கிற 5 மாடு அங்கே இருக்கிற 9 மாடில் 5 மாடை பலம் இழக்க செஞ்சிடும். அதுக்கு பிரயோசனம் இல்லை. மேலதிகமாக ஒரு 4 பேரால் தான் ஈடுபடுது. ஸோ 4 சக 4a இந்த பலத்தோடு தான் போகும். இதே கதை வெறும் ஒரு 4 மாடு மட்டும் இந்த பக்கம் இழுக்கிற தள்ளு வண்டி போகிற பலத்தோடு தான் போகும்.
சேம் என்ன சொல்றது விளையுள் விசை சம்திங் அப்படி விஞ்ஞானத்தில் சொல்லுவீங்க அதை மாதிரியா ரைட். அப்போ ரெண்டு பேரும் வேற வேற குறி இப்படி ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டிருக்க தேவையில்லையா? நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்காண்டி சொன்னேன். ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது என்ன நடக்குமாடா? கழிப்படும். கழிப்படும். கழிப்பட்டா எதுலேருந்து இதை கழிக்கிறது? கவுண்டில் பெரியவர் யார்? 9A 5A கழிச்சா 4A பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் சக 4A. பெரியவர் சகதானே, சக 4A சய 15. உடனே பிள்ளைகள் சும்மா விளக்கத்துக்காண்டி கணக்காக காய்ச்சல நீங்கள் நேர வேகமாக செய்யக்கூடிய ஆக்கள், பிரச்சனை இல்லை. ரைட். பி பகுதி கேள்விக்கு போவோம். காரணிப்படுத்துக. நாங்கள் வழக்கமாக காரணிப்படுத்துறேன்னா என்ன செய்வோம்னா பிரேக்கெட் உடைச்சு காரணிப்படுத்துவோம். இதை பிரேக்கெட் உடைச்சு ஏன்டா ஏன் பிரேக்கெட் உடைக்க வேண்டி வந்திருக்கேன்னா இங்கால ஒரு கோவை ஆனால் சய ஒன்று இருக்கு. பி சக 2 முழுவதின் வர்க்கம் சய 1. இதை வந்து நாங்கள் இது வந்து ஒரு தெரியாக்கணியம் இருக்கிற சமன்பாடு தானே, சாரி கோவை தானே. அப்போ நாங்கள் இது என்ன செய்யலாம்னா அடைப்பு நீக்கி பிறகு ஒரு கோவை ஆக்கிட்டு திரும்ப காரணிப்படுத்தல் பற்றி யோசிக்கலாம். இல்லை இதுக்கு உண்மையான சரியாக அதை எதிர்பார்க்கிற மெதட் இது வர்க்க வித்தியாச முறையில் காரணிப்படுத்தணும். ஏன்னு சொல்லுவாப்பம் இது ஈருறுப்பு கோவையா இப்போதைக்கு இருக்கு. இது ஒரு உறுப்பு, அது ஒரு நிறைவர்க்கம். இது ஒரு உறுப்பு சய ஒன்றை விட்டுட்டு நான் இங்கே அதுக்கு ஒன்றை மட்டும் பார்க்குறேன். இது வெறும் ஒரு ஆழ்ந்த வர்க்கம். ஒன்று ஏற்ற வர்க்கம் ஒன்று இந்த வர்க்கம். அப்ப பி சக 2 முழுவதின் வர்க்கம் சய 1 வர்க்கம் என்று வருது. ரெண்டு நிறைவர்க்க கோவைகள் கழிபட்டு கொண்டிருந்தா வித்தியாசமாக இருந்தா அவையில வந்து வேகமா ரெண்டு காரணிகளா எழுதலாம். என்ன இது ஒரு ஆள் கோவையா இருக்கிறதால நான் மற்ற அடைப்பு பயன்படுத்துறேன், இரட்டை அடைப்பை பயன்படுத்துறேன். பி சக 2ல இருந்து 1 கழிபடுறது ஒரு காரணி, பி சக 2ஓட 1 கூட்டுப்படுறது ஒரு காரணி. இந்த உள்ளுக்குள்ள இருக்க குட்டி பிரேக்கெட் உடைக்கோணம் ஒன்றுக்கு ஒரு வெறும் பிளஸ் இருக்கிறனாலே அது தானா உடைஞ்சிடும். இதே வந்து பின்னுக்கு இருந்திருந்தா கொஞ்சம் மறையால பெருக்கப்படும் போது உள்ளே ஒவ்வொரு தரம் பெருக்கப்படும். நான் பிரேக்கெட்டை உடைக்கிறேன், அடுத்த கட்டம் உள்ள சுருக்கி விடுறேன். சக 2ம் சய 1ம் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடம் கழிவட்டா 1 பெரிய வெட்ட குறி விடைக்கு வரும் சக 1. அதே மாதிரி சக 2ம் சக 1ம் ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் சக 3. இப்போ ஒரு காரணி வந்து பி சக 1, ஒரு காரணி வந்து பி சக 3. காரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. பி சக 3 முன்னுக்கு வந்து பி சக 1 பின்னுக்கு வந்தால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு மெதட். இப்படித்தான் செய்யணும் இல்லை. இதுக்கு நீங்கள் ஒரு வேளை இதை எனக்கு சார் நான் இப்படி அடைப்பை உடைச்சு விட்டேன், அதுக்கும் சரியான மெதட். எது அடைப்பை நீக்கிறது. அடைப்பை நீக்கிறதுனா இதுக்கு நீங்கள் திரும்ப பி சக 2 தர பி சக 2 போகலாம். இல்லை ஈருறுப்பு கோவையின் விரிவு படிச்சிருக்கோம், அதன்படியும் விரித்தெழுதலாம். பி வர்க்கம் சக இவர் ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு 2ஆல பெருக்கப்படும். அதாவது பி சக 2 முழுவதின் வர்க்கம் என்றது பி சக 2 பி சக 2ஆல பெருக்கப்படுது. பி தர பி பி வர்க்கம். அதே மாதிரி பி தர 2 2 பி 2 தர பி 2 பி 2 பியும் 2 பியும் 4 பி. அதை என்ன செய்யறேன்டா இது ரெண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்கினா போதும். இப்போ 2 பேரையும் பெருக்கினா 2 பி, அது இந்த 2 மடங்கு சக 4 பி சக 2 இந்த வர்க்கம் 4 சய 1. இப்போ இவர் ரெண்டு பேரும் ஒரே இனம், இவர் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடம் சுருக்கி விடுறேன். பி வர்க்கம் சக 4 பி ரெண்டு பேரும் வேற வேற குறி கழிவடம் கழிவட்டா 3 பெரிய வெட்ட குறி விடைக்கு வரும் சக 3. இப்போ இது மூறுப்பு இருபடி கோவையில வந்து நின்றுட்டு முதல் வர்க்க வித்தியாச முறையில காரணிப்படுத்தணும். இப்போ இந்த மூறுப்பு இருபடி கோவையை காரணிப்படுத்தணும்டா. காரணிப்படுத்தணுன்றது பெருக்கமா எழுதுறது. 10ஆம் ஆண்டு இல்லை 9ஆம் ஆண்டு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால், அதாவது அந்த பிக்கு முன்னால காரணி குணகம் இல்லை. ஸோ நீ வேகமாகவே போடலாம், ரெண்டுலையுமே பி தான் இருந்துருக்கணும். அப்போ தான் பி தர பி பி வர்க்கம் வரும். கடைசி 2 பேரையும் பெருக்க சக 3 வரணும்டா. சக 3 வர்ற பெருக்கம் என்ன? ஓர் 3 மட்டும்தான் 3க்கு இருக்கிற ஒரே பெருக்கம். அப்போ சக வருதுன்னா 2 பேரும் ஒரே குறி உள்ளாக்களை கூட்டும் போது 4 வரணும். சரியா இருக்கு, 4 வரணும். அந்த குறி சக என்ற அடித்தான் சக 4 வரும். அப்போ ஒரு காரணி பி சக 1, மற்ற காரணி பி சக 3. இது வந்து மற்ற மெதட்டால வருது, இது வந்து மற்ற மெதட்டால வருது. ரெண்டுமே சரிதான். வர்க்க வித்தியாச முறையால் செய்யணும்ன்றது தான் அங்கே எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் அதை நான் முன்னுக்கு செஞ்சுட்டு 2ஆவதா இதை செஞ்சினேன். ரெண்டுமே சரி. ரைட். 3வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 3வது கேள்வி சுருக்குக. அச்சர கணித பின்ன கழித்தல். அச்சர கணிதத்தில் பின்னத்தில் கழித்தல் வரணுமென்றாலே கழித்தல் செய்யணுமென்றாலே என்ன செய்யணும்? பின்னத்தில் எப்போ எங்களால் எப்படி கழித்தல் செய்யணும்? பின்னத்தில் எப்போ கழித்தல் செய்யணும்? கழிக்கணும்னா முதல்ல பகுதியன் சமனாக இருக்கணும். பகுதியன் சமனாக இல்லை. பகுதியன் சமனாக இல்லைன்னா சமப்படுத்தணும். சமப்படுத்துறதுக்கு பொமசி எடுப்போம். பொமசி எடுக்கணுமெண்டா
அட்சர கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அது காரணிகளின் பெருக்கமாக இருக்கணும். இது காரணிகளின் பெருக்கமா இருக்குதா, பிரக்கெட் போட்டு கவர் பண்ணி இருக்குதா, நான் இன்னும் இவர் காரணிப்படுத்தி சும்மா கவர் பண்ணி விட்டுருக்கேன். நாங்கள் இதை காரணிகளின் பெருக்கமா மாத்தணும். கேள்வி எழுதிட்டு சி பகுதி கேள்வி. ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10 சய ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 5x. சரி, இப்ப இந்த இவரை நான் என்ன செய்ய போறேன்னா, கழிக்கணும்னா பகுதியின் சமனா இருக்கணும், பகுதியின் சமனில் பொமசி எடுக்கணும், பொமசி எடுக்கணும்னா காரணிகளின் பெருக்கமா இருக்கணும். அப்போ முதலாவது கட்டம் காரணிப்படுத்த போறோம். பகுதி என்ன காரணிப்படுத்த போறேன். இதை காரணிப்படுத்துறதுக்கு ஒருவேளை என்னால் இந்த இடத்துல வச்சு காரணிப்படுத்த இயலாதுண்டா வெளியில கொண்டு போய் காரணிப்படுத்தி போட்டு இங்கே வந்து எழுதுவோம். தேவையில்லாமல் இதில் வச்சே ஒவ்வொரு வரியும் வீணாக்க கூடாது. ஆனால் இது வேகமா எங்களால் இதில் வச்சே காரணிப்படுத்த முடியும். ஏனண்டா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால குணகம் இல்லாத மூறுப்பு இருபடிக்கோவை, மூறுப்பு இருபடிக்கோவையை காரணிப்படுத்தினா 2 ஈருறுப்பு காரணி வரும். எல்லா மூறுப்பு இருபடிக்கோவையும் காரணிப்படுத்தப்பட இல்லை, காரணிப்படுத்தக்கூடிய கணக்கு தான் நமக்கு தருவாங்க. ஸோ ரெண்டுமே எக்ஸா இருக்கணும். அப்போ தான் எக்ஸ் வர்க்கம் வரும். கடைசி 2 பேரையும் பெருக்கினா சய 10 வரணும். சய 10 வர்ற பெருக்கங்கள் 10 வர்ற பெருக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தர 10, 2 தர 5. சயல வருதுனால 2 பேரும் வேற வேற குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிவடும், கழிவட்டு 3 வரணும். 2 தர 5 தான் கழிவட்டு, 2 5 தான் பெருக்க 10 கழிக்க 3. 2 பேரும் வேற குறின்றது ஓகே. ஆனா எந்த குறி யாருக்குண்டா கூட்டுத்தொகை சக 3ல இருக்கு. ஏன்னா கழிவட்டும் பெரியவற்ற குறி விடைக்கு வரும். அப்ப பெரியவர் சகவில் இருக்கணும், சின்னவர் சயவா இருக்கணும். புலங்கையில திரும்பவும் சொல்றேன் பிள்ளைகள், அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் சய 2, ஒரு நம்பர் சக 3. பெருக்கினா சய 10 வரும். இதே அந்த 2 நம்பரையும் கூட்டினா சக 3 வரும். எனக்கு அப்படித்தான் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு காரணி எக்ஸ் சய 2, மற்ற காரணி எக்ஸ் சக 5. கொஞ்சம் வேகமாகவே எழுதலாம். இங்க 2வது பின்னத்திருந்த ஆளை காரணிப்படுத்தணும். இங்க எந்த முறையில காரணிப்படுத்தலாம், மூறுப்பு இல்லை இருறுப்பு இருபடிக்கோவை அப்படி இல்லை. இதுக்கு முதல்ல நாங்க பார்க்க வேண்டியது பொது எடுக்கலுமான்னு பார்க்கணும். அங்க பொது எடுக்கலாதுன்றது பழகின பழக்கத்துல நாங்க முடிவெடுத்து வந்துட்டோம். இது பொது எடுக்கலாம். 2 உறுப்பு தான் இருக்கு. 2 உறுப்புலையும் யார் பொதுவா இருக்கு, எக்ஸ் இருக்கு. அந்த எக்ஸை பொது எடுத்தோம்டா எக்ஸாக 5 வரும். மொத்தமா இப்ப நாங்கள் காரணிகளின் பெருக்கமா எழுதிட்டோம். இனி போமாசி காணணும். போமாசி அட்சரகணித பின்னத்தை பொறுத்த வரைக்கும் போமாசி, அட்சரகணித கோவைகளை பொறுத்த வரைக்கும் போமாசி இருக்கிற எல்லா காரணியும் வரணும் உயர் வலுவோட. இதுதான் நாங்கள் பின்பற்ற முறை. இது நம்பர் மட்டும் இருந்தால் குணகங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வகுத்தல் மெதோட்டோ இல்லை மெனசாலியோ போமாசி பார்ப்போம். மற்றபடி இருக்கிற எல்லா காரணியும் வரணும். என்னென்ன காரணி இருக்கு, எக்ஸ் ஒரு தனி அட்சர காரணி இருக்கு, எக்ஸாக 5 2 இடத்துல இருக்கிற ஒரு கோவை இருக்கு, எக்ஸைய 2 கோவை இருக்கு. அப்போ மொத்தமா 3 காரணிகள் இருக்கு. எல்லா காரணியும் வரணும். எக்ஸ் வரணும், அனைத்து காரணியும் வரணும். எக்ஸ் வரணும், உயர்வலு அவர் தான். எக்ஸாக 5 2 இடத்துல இருக்கு, உயர்வலு அதுலேயே 3ஆம் தான். எக்ஸைய 1 ஒரு இடத்துல இருக்கு, அவரும் வரத்தான் வேணும். இந்த காரணியில எக்ஸ் முன்னுக்கு வரணும், தனியட்சர முன்னுக்கு வரணும். இவன் முன்னுக்கு பின்னுக்கு மாறி இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. இப்ப இந்த பகுதி என்ன மாத்தி உண்டாக்கி எழுதிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றணும். பொமசியண்டா நாங்கள் என்ன பகுதி என்ன மாத்திட்டோம். அப்ப இதுல இல்லாத யார் இங்க பெருக்கி இருக்கிறார், இந்த பகுதியை மாறி இருக்கு, யாரால பெருக்கப்பட்டிருக்கு. இதுல இல்லாதது யாருண்டா எக்ஸாக 2 இருக்கு, எக்ஸாக 5 இருக்கு. அப்ப இதுல இல்லாத எந்த காரணி எக்ஸ்ட்ராவா பெருக்கப்பட்டிருக்கு, எக்ஸால பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப மேலையும் நாங்கள் எக்ஸால பெருக்கணும். 1 எக்ஸால பெருக்கினா எக்ஸ் 2 பேர். அதே மாதிரி இதுல இல்லாத ஆள் யார் இங்க பெருக்கி இருக்கிறார் 2 பேர். இதுல எக்ஸ் இருந்தது மேல ஓம் எக்ஸ் இருக்குது, எக்ஸாக 5 இருந்தது இருக்குது, எக்ஸாக 2 தான் மேலதிகமாக இந்த பகுதி என்ன பெருக்கி இப்படி மாத்திருக்கு, இந்த மாதிரி மாத்திருக்கு. அப்ப இதுல எக்ஸாக 2ஆல பெருக்கி இருக்கணும்னா மேலே இருக்கிற தொகுதி எண் சமவெளி பின்னம் மேலே இருக்கிற தொகுதி எண்ணையும் பெருக்கணும். சய 1ஐயும் எக்ஸாக 2ஆல பெருக்கணும். கவனம், இதை பெருக்கணும் என்று எழுதி பெருக்கி எழுதாத, அதுல பிழை வரும். பெருக்கணும். ஏனெண்டா நீ பிரேக்கெட் உடைக்க மறை ஒன்றால உடைக்கணும். ஒன்றால உடைச்சியோ கதை முடிஞ்சு. ரைட், ஓகே. அடைப்பை உடைப்போம். கீழே இருக்கிற பகுதியை இனி அதை விரிச்சு எழுதுறீங்களா, அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கணும்.
அப்புறம் அதை விரிச்செழுதுறையில் ஏன் விரிச்செழுதுறையிலன்னா தச்சமே மேலே இருக்கிற தொகுதியன் சுருக்கி வந்த பிறகு பொதுவான காரணி இருந்தால் வெட்டலாம், எளிய வடிவமாக்குறதுக்கு வெட்டலாம். அதனால தான் நாங்கள் அதை என்ன செய்கிறதில்ல, விரிச்செழுதுறது இல்லை. ரைட், இது எக்ஸ் தான். சய உண்டால இந்த அடைப்பு உடைச்சா சய ஒரு எக்ஸ், சய உண்டால சய ரெண்டை பெருக்கினா சக 2 அப்படின்னு வரும். சக ஒரு எக்ஸும் சய ஒரு எக்ஸும் நியூட்ரல் 0 ஆகிடும், இந்த எக்ஸினமே இல்லை. ஸோ விட வந்து 2 கீழ் சக என்ற நாடி குறிப்போடையில் எக்ஸ் இன்டூ எக்ஸ் சக 5 இன்டூ எக்ஸ் சய 2. ரைட், இதை பிரேக்கெட் உடைக்க வந்த வேலை மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. முழு கோடு வந்து முழு பகுதி என்னையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அந்த கோடா, மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த வகையான கேள்வி கனகாலமாச்சு. இது வந்து முதல் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு பகுதி ஒன்றில் வர்ற கேள்வி. இப்போ வந்து இஎல்சி இதை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் அங்கே போகல, அது நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு அங்கே இடம் இல்லை என்ன மாதிரி அமர்த்தி போடுது. சில சந்தர்ப்பங்களில் பகுதி ஒன்றில் போடுறாங்க. இஎல்சியும் இப்போ தொங்கல் காண போயிட்டாங்க. சில நேரம் பகுதி ஒன்றில் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டாலும் இந்த கேள்வியை பழைய கேள்வி, நாங்கள் படித்த காலத்திலேருந்து வர்ற ஒரு பழைய கேள்வி. இப்போ அந்த கேள்வியை பார்ப்போம். இப்போ எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் தந்திருக்கு, XY இந்த பெருமானமும் தந்திருக்கு. எக்ஸ் சக y இந்த பெருமானத்தை காண்கண்டா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தை ஒட்டு மொத்தமாக 40 அது இந்த வர்க்கம் மூலமாக இருக்குமெண்டா இல்லை. ஏனெண்டா நாங்கள் இதை எப்படி காணணுமன்றதை சொல்கிறேன் பிள்ளைகள். இது கொஞ்சம் பழைய அனுபவங்கள் இருந்தால் தான் செய்யலாம். எக்ஸ் சக y இந்த பெருமானம் வேணுமெண்டா இதில் இருக்கிறத வச்சுக்கொண்டு எங்களுக்கு இதில் எங்கேயோ கண்டாக்கள் மாதிரி இருக்குண்டா இதை வந்து எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கத்தின் விரிவோட சம்பந்தப்பட்டாக்கள். எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கத்தின் விரிவு என்னடா? எக்ஸ் வர்க்கம் சக 2xy சக y வர்க்கம். இதுல எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பெருமானம் தந்திருக்கு, xyக்கு பெருமானம் தந்திருக்கு. ஆகவே எங்களால் என்னத்தை காண முடியுமெண்டா எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கத்தை காண முடியும். அதை கண்டு அதன் மூலம் எக்ஸ் சக y காணும். சரி, வருவோமா? வினா இலக்கம் டி பகுதிக்குள்ள வந்திருக்கோம். இதை நாங்கள் செய்யறதுக்கு என்ன செய்ய போறோம்டா பிள்ளைகள்? எக்ஸ் சக y இந்த பெருமானத்தை நேரடியாக காணலாது, அது இந்த வர்க்கத்தின் பெருமானத்தை முதல் காண போறோம். இதுக்கு விரிவு படிச்சிருக்கோம். இது இந்த விரிவு என்ன? எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கத்தின் விரிவு, ஈருறுப்பு கோவையின் விரிவு எக்ஸ் வர்க்கம் சக 2xy சக y வர்க்கம். இந்த XY ரெண்டு பேரையும் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தை ஒன்றாளுதுன்னு என்னன்னா எனக்கு அங்கே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பெருமானம் தந்திருக்குது. சக 2xy உறுப்புகளை முன்னுக்கு பின்னுக்கு மாத்திரேன், தாராளமாக மாற்றலாம். அவற்றை குறியோட கூட்டிக் கொண்டு போகணும், அவற்றை குறியை விட்டுட்டு கூட்டிக் கொண்டு போகக்கூடாது, தாராளமாக மாற்றலாம். எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பெருமானம் தந்திருக்கு. எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் 40. இங்கே இருக்கு பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்தின் பெருமானம் 40. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கத்துக்கு பதிலாக அந்த கோவைக்கு பதிலாக அப்படியே 40 போடுறது. சக 2 தர XYக்கு பெருமானம் தந்திருக்குது. XY இந்த பெருமானம் என்னவாமண்டா 12. ஸோ அதையும் போடுறது. இந்த பெருக்கலை பெருக்கினா இந்த இடத்துக்கான விட வரும் 40 சக 24 வரும். ஆகவே 64. இது யார் 64? எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கம் 64. நீங்கள் இதுக்கு பிறகு ஆற்ற வர்க்கம் 64 யோசிச்சா 8 வர்க்கம், அதுதான் இல்லை, மறையெட்டு வர்க்கமும் 64 தான். சரி, நீங்கள் இப்போதைக்கு 8 மட்டும் விட போட்டாலே சரி போடுங்க. உண்மையாக மறையெட்டும் வரும். இல்லைன்னா இன்னும் ஒரு விதமாக செய்யலாம். அது 11ஆம் ஆண்டுக்கு வந்த பிறகு தான் வரும். வர்க்கத்தை இங்கே அனுப்பினா வர்க்க மூலம் அண்டு வரும். வர்க்க மூலம் போடும்போது ப்ளஸ் ஓர் மைனஸ் போடணும். நம்ம குழப்பம் இல்லாமல் இந்த மெத்தடில் செய்வோம். ப்ளஸ் ஓர் மைனஸ் 8 நேரெட்டு வர்க்கமும் 64 தான், மறையெட்டு வர்க்கமும் 64 தான். நீங்கள் 8 வர்க்கம் என்று போட்டிருந்தாலே சரி போடுவோம். இதுக்காக பிழை போட வேண்டாம். ஆகவே எக்ஸ் சக y இந்த வர்க்கம் மறையெட்டு வர்க்கமோ இல்லை நேரெட்டு வர்க்கத்துக்கோ சமனாக இருக்குண்டா எக்ஸ் சக y ஒன்றில் நேரெட்டாக இருக்கணும், இல்லை மறையெட்டாக இருக்கணும். இங்கே 8என்றதை மட்டும்தான் எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளஸ் ஓர் மைனஸை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல தெரியல, ஸ்கீமை நான் பார்க்கல. ஸோ இந்த இதுக்கு புள்ளித்திட்டம் சொல்லிடுறேன் பிள்ளைகள். ஒவ்வொன்றுக்கும் முதலாவது விரித்தெழுதி சுருக்கிறதுக்கு 2 மார்க்ஸ், அதுக்கு மேலே கொடுக்கலாது. இந்த காரணிப்படுத்தல் இருக்குது தானே, இந்த காரணிப்படுத்தலுக்கு 2 மார்க்ஸ். நேரடியாக வர்க்க வித்தியாச முறையில் காரணிப்படுத்தலாம் முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி புள்ளி தர்றேன். நீங்கள் விரித்தெழுதி கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் அதுக்கும் அதே புள்ளி தான் வரப்போம். ரைட். இப்போ இந்த அச்சர கணித பின்ன சுருக்கல் பகுதி எண்ணுக்கு பொமசி எடுக்கிறீங்க, காரணிப்படுத்தி பாருங்க. அந்த பொமசிக்கு 1 மார்க்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாத்துறீங்க பார்த்தீங்களோ அதுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ், ஒட்டு மொத்தமாக 3 மார்க்ஸ். இங்கே வருவோம். இந்த
எக்ஸக y இந்த பெருமானத்தை காண்றதுக்கு இது சில நேரம் நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. ஏன்னா நாங்களே பொதுவாக பார்க்குற கணக்குகளில் இது வர்றதில்லை. எக்ஸக y முழுவதின் வர்க்கத்தின் விரிவை பயன்படுத்தி அந்த முழுவதின் வர்க்கம் 64 என்றதை வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு 2 மார்க்ஸ், எக்ஸக y இந்த பெருமானம் 8என்றதை காண்றதுக்கு 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் கொடுவோம். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இந்த வினா இலக்கம் 5க்கு 5 தானே, வினா இலக்கம் 5க்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத பதிவிடும்.